Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th standard social science half yearly examinationோட important questions பார்க்கலாம். இது both half yearly and annualக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்தந்த போர்ஷன் அப்பப்போ முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து ரிவிஷன் பண்ணுறது மட்டுமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நமக்கு ஹிஸ்ட்ரியில் 7 lessons and then geography 7 lessons, civics 5 units and then economic 1 unit, first unit மட்டும். ஹிஸ்ட்ரியில் unit 1 advent of the Europeans. ஸோ அதில் 1 marks ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இது 4த்தில் இருக்கக்கூடிய 1 marksஸை ஃபஸ்ட்டு தரவாக முடிச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 1 marks. 1 marks நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 1 marks. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதில் இருக்கக்கூடிய 1 marks நான் முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேப் என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் இது எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட்னு வேணால் இது மட்டும் இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதில் இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ் முடிச்சிருங்க. மாடல் கொஷின் பேப்பரும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பேஜ் நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே 2 mark கொஷின்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்து கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. இந்த லெசனில் டீட்டெயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஸோ கம்பல்சரி இதை மிஸ் பண்ணாதீங்க. மேப் ஒர்க் பேஜ் நம்பர் 10ல் இருக்கிறது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பேஜ் நம்பர் 24ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், சிக்ஸ்த் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5 times கேட்டிருக்காங்க, தேர்ட் 4 times கேட்டிருக்காங்க, ஃபோர்த்து 3 times கேட்டிருக்காங்க, சிக்ஸ்த் ஒரு 5 times கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 1, 3 and 6. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் ஃபஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு செகண்ட் டீட்டெயில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. செகண்ட் ஒன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2, 3 வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் ஃபஸ்ட்டும் தேர்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு டீட்டெயில். யூனிட் 3 ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி பேஜ் நம்பர் 34 2 mark கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் அண்ட் சிக்ஸ்த் ஒன் இந்த 5 questions இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். அது ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து குவார்ட்டர்லியிலேருந்து திரும்ப இப்போ ஹாஃப் இயர்லி வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு டீட்டெயில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் அண்ட் செகண்டும் 5 times கேட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் 4 பீப்புள்ஸ் ரிவால்ட் பேஜ் நம்பர் 46ல் 2 markல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் 5 times கேட்டிருக்காங்க, ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் கொஷின் 5 times கேட்டிருக்காங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 3 times கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் காசஸ் ஃபார் த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 இருக்கு இல்லையா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஸோ ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது இந்த டீட்டெயிலில் தேர்ட் ஒன் அண்ட் தென் ஃபோர்த் கொஷின். சரிங்களா? யூனிட் 5 டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா பேஜ் நம்பர் 56ல் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6ல் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் அண்ட் ஃபிஃப்த் கொஷின். 2 markல 2, 3 and then 5 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 6 times. அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட்க்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்டும் ஃபோர்த்தும் நீங்கள் தரோவாக இருக்கணும். செகண்ட் டீட்டெயில் அண்ட் தென் ஃபோர்த்து டீட்டெயில். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 times கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் டீட்டெயில், ஃபோர்த்து டீட்டெயில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு யூனிட் 6 டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 66 ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentencesல பார்த்தீங்கன்னா 2 markல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் 6 times கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ரெயின் தியரி அதை விட இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் அண்ட் தென் ஃபிஃப்த் கொஷின் இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 1, 2, 3 and 5 நிறைய டிஸ்ட்ரிக்டில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் கேட்டிருக்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் இந்த 4 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின். இந்த லெசனில் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் நீங்கள் படித்தா போதும், செகண்டும் தேர்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 7 யூனிட்ஸ் இல்லையா ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 74 ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அன் அர்பன் ஏரியா 5 times கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 mark, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து 1, 3, 4 and 5. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில். செகண்டும் தேர்டும் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஒரு லெசன்லேருந்து ஒரு டீட்டெயில் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயிலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ எந்த டீட்டெயில் கேட்டாலும் நமக்கு ஈஸியாக எழுதுகிற அளவுக்கு நம்ம எல்லா லெசன்லேயும் டீட்டெயிலை கவர் பண்ணிடுறோம். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு யூனிட் 7 ஓவர். தென் பேஜ் நம்பர் 85 ஜியாகிரஃபி. பேஜ் நம்பர் 94ல் கிவ் ரீசன்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதில் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட். 1, 3, 4, 5 இம்பார்ட்டன்ட். பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன் இது மூணுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 1, 2 and 4 இது மூணுமே நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா 103 ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் வெதர் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் இன்சோலேஷன் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் ஆர் ஐசோலைன்ஸ் இதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷில் இது மூணுமே நீங்கள் தருவா. ஏன்னா டிஸ்டிங்விஷ் கிவ் ரீசன்ஸ் கம்பல்சரின்றதுனால அதை ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. பட் இம்பார்ட்டன்ட் எது கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க. கிவ் ரீசன்ஸில் செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட். ஆன்சர் என்ன பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 5 டைம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு மேப் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 3 வந்து ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 111ல் ஆன்சர் ப்ரீஃப்லியில் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் அக்விஃபர். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது மூணுமே 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். கிவ் ரீசன்ஸ் நீங்கள் 1, 2 கேட்டிருக்காங்க. மூணுமே பார்த்துக்கோங்க. பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் அண்ட் தென் ஃபோர்த் ரன் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் டைப் 1, 3, 4 வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 4 மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன் பேஜ் நம்பர் 120ல் ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்து 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்சர் என்ன பேராகிராஃபில் வந்து ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் மேப் ஒர்க் நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 ஹசார்ட்ஸ் பேஜ் நம்பர் 130 ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். அதில் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக 4 கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் கேட்டிருக்காங்க. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 6 இண்டஸ்ட்ரீஸ் பேஜ் நம்பர் 138 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதில் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் 1 and 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆன்சர் என்ன பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் எதுனா ஃபஸ்ட்டு ஒன்னும் தேர்ட் ஒன்னும் கண்டிப்பாக இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். எக்ஸ்ப்ளோரிங் கான்டினென்ட்ஸ் ஓகேங்களா. எக்ஸ்ப்ளோரிங் கான்டினென்ட்ஸில் பேஜ் நம்பர் 154ல் 2 மார்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் Africa is called a mother continent. First one repeated கேட்டிருக்காங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபிஃப்த் கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் வந்து 3 கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து கிவ் ரீசன்ஸ்லையும் 3மே படிச்சுக்கோங்க. பேராகிராஃபில் செகண்ட் ஒன் ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆஃப் அண்டார்டிகா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. சேம் திங் த மேப் ஒர்க் நீங்கள் தரோவாக இருங்க. நெக்ஸ்ட்டு சிவிக்ஸ். சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 175 யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் 2 மார்க் அண்ட் தென் தேர்ட் ஒன் இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் படிச்சுக்கோங்க சரிங்களா. இது வந்து 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் யூனிட் சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் இம்பார்ட்டன்ட். யூனிட் 2 சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 181ல் 2 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் 1, 2, 3, 4 இதில் 1 வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இது கம்பல்சரி இந்த லெசனில் நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் 3 அண்டர்ஸ்டாண்டிங் செக்யுலரிசம். ஸோ இதில் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 187ல் ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஷின் அண்ட் தென் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் வாட் டஸ் செக்யுலரிசம் இருக்கு இல்லையா, செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலில் வந்து வை வி நீட் செக்யுலர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா. ரோமன் நம்பர் 7ல் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 4 human rights and UNO page number 196 1 or 2 sentences la first one very important the 1 3 4 5 in the 4 questions important 1 3 4 5 and then 7th one இதில் வந்து இன்னொன்று கேட்டிருக்காங்க டிஃபைன் போக்சோ ஆக்ட் 2012 வாட் டு யூ நோ அபவுட் 1098 சைல்ட் லைன் இந்த 2 கொஷினும் கூட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் தேர்ட் டீட்டெயில் வந்து இந்த லெசன் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் அண்ட் தேர்ட் டீட்டெயில் வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேஜ் நம்பர் 207ல் பார்த்தீங்கன்னா
ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் ஒன் how do you ensure road safety இருக்கு இல்லையா, அது 4 times கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தென் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், தென் செவன்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இந்த லெசனில் ஃபஸ்ட்டு தேர்ட் டீட்டெயில் வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு அடுத்து எக்கனாமிக்ஸ். மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 236ல் வாட் இஸ் த பேட்டர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் வாட் இஸ் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வாட் இஸ் மீன் பை பிளாக் மணி. கம்பல்சரி இந்த கொஷினை வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. எயித் ஒன் இம்பார்ட்டன்ட், 1 2 5 7 8 ஓகேங்களா. சிக்ஸ்த்து வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ப்ரீஃப் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் 1 2 5 6 இந்த 4 கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஷின் 5 டைம்ஸ், தேர்ட் கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, சிக்ஸ்த் கொஷின் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது அதே மாதிரி சிக்ஸ்த்துலேயும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாக் மணி ஆன் எக்கனாமி இருக்கு இல்லையா, 1 2 5 and 6 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஸோ நம்ம வந்து இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட்ஸ் அண்ட் தென் சிவிக்ஸில் 6 யூனிட்ஸ், எக்கனாமிக்ஸ் 1 யூனிட், இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நான் 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நான் 8th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.